ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அரசி ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பயமாக இருக்குது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் தலைகுனிய வைக்கக்கூடாது, இதுக்கப்புறமும் நம்மளால் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அரசி இந்த விஷயத்த கோமதி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம அரசி. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கோமதி இருந்துட்டு, அரசி உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல அரசி, நான் அம்மா திட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அரசி சொல்லிடுறாங்க. அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க, கோமதியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அம்மா, இந்த குமார் என்கிட்ட தப்பாக ஃபோட்டோலாம் அனுப்பி என்னை மிரட்டுறாம்மா, ரொம்ப க்ளோஸாக நிற்கிற மாதிரியெல்லாம் ஃபோட்டோவை எடிட் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுருக்கான். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படி கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா ஊர் ஃபுல்லாக இந்த ஃபோட்டோவை போஸ்டர் அடித்து ஒட்டிடுவானாம்மா, என்னை மிரட்டுறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் கோமதி பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிற அரசி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? இந்த குமார் சும்மா இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா? இங்கே பாரு அரசி, நீ எதுவும் அவங்க கூட ரொம்ப க்ளோஸெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அம்மா, நான் அவர் கூட 4-5 டைம் மட்டும்தான் மீட் பண்ணி பேசினே தவிர, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக நின்று ஒரு ஃபோட்டோ கூட நான் எடுக்க கிடையாது. சினிமாவுக்கு போனப்போ தான் லாஸ்ட்டாக படம் முடித்து வரப்போ ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தேனே தவிர, அவர் கூட நான் ரொம்ப க்ளோஸெல்லாம் எந்த ஒரு ஃபோட்டோவும் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக சொல்லிடுறாங்க. நம்ம கோமதி அரசி எதுவுமே திட்டுறதில்ல. நான் உன்னை நம்புகிற அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு பயமாக இருக்குமா, நீயும் அப்பாவும் அண்ணனுங்களும் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றக்கூடாதுமா, நீங்கள் எப்போவுமே கௌரவமாக இருக்கணும், என்னால் இனி எந்த பிரச்சனையும் வராதுமா, தெரிஞ்சோ தெரியாமல் நான் அந்த குமாரை லவ் பண்ணிட்டேன், அதுக்கான பிரச்சனை நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, நான் தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணுமா, ஆனால் அவனை எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிடாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி அரிசி முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே சதீஷவே உனக்கு பேசி முடித்தோம், அப்படி இருக்கிறப்ப அந்த குமார் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன், கண்டிப்பாக அது மட்டும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதிக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது. பாண்டியன் கிட்ட விஷயத்த சொல்ல போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சுகன்யா குமார்கிட்ட பேசி வச்சுருக்காங்க. அரசி எப்படியாவது தனியாக கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க, இந்த ஃபோட்டோ விஷயமெல்லாம் அந்த அளவுக்கு அதாவது எனக்கும் அரசியும் கல்யாணம் நடக்கணும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, அரசி எப்படியாவது பேசி நீங்கள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் சொன்னதை எங்கள் சுகன்யா செயல்படுத்த நினைக்கிறாங்க. அரசிக்கிட்ட வா அரசி, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அரசி மறுக்கிறாங்க. இங்கே பாரு அரசி, உனக்கும் சதீஷ்க்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்ல, அதனால தான் கூப்பிட்றேன் வா அப்படின்னு சொன்னதும் நம்ம அரசியுமே போகிறாங்க. கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே குமார் இருக்காங்கன்ட்டு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா